அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் இணையணும் அப்படின்ற நோக்கத்தில் வெற்றிக்குமரன் பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்களிடத்தில் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து ஏகப்பட்ட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா சீமானோட தோளோடு தோல் நின்று உழைச்சிருக்காங்க. குறிப்பாக வெற்றிக்குமரன், புகழேந்திமாறன் இது போன்ற நிர்வாகிகள்லாம் 2010 கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவங்கவுங்க பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இரவு பகல்னு பார்க்காம உழைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கவுன்சிலர், ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் தாண்டின ஒரு உழைப்பு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுலையும் வெற்றிக்குமரனும் புகழேந்திமாறனும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி போல செயல்பட்டு நிறைய விஷயங்கள் அந்த பகுதியில் பண்ணியிருந்தாங்க. இதனுடைய ஒரு வெளிப்பாடாகவே சீமானுக்கு அடுத்தபடியாக முக்கிய நிர்வாகிகளுடைய இடத்துல வெற்றிக்குமரன் மற்றும் புகழேந்திமாறன் இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அதிக ஆதிக்கம் காட்டிட்டாங்க அப்படின்னும் நிறைய நிர்வாகிகளை தரை குறைவாக பேசுறதும் மட்டம் தட்டுறதும் இந்த மாதிரியான வேலைகளை இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற காரணத்தினாலையும் நிர்வாகிகளுக்குள்ள இப்படியே விட்டோம்னா இந்த சலசலப்பு பெரிய பிரச்சனையில போய் முடியும் அப்படின்ற காரணத்தினால சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருந்தாரு. அது என்ன அப்படின்னா வெற்றிக்குமரனையும் புகழேந்திமாறனையும் கட்சியில இருந்து நீக்கி இருந்தாரு. கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக நாம் தமிழர் கட்சி இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனுடைய ஒரு வெளிப்பாடாகவே அனைத்து நிர்வாகிகளுமே இந்த ஒரு விஷயத்திற்கு ஆதரவு கொடுத்து இவங்க இருவருமே கட்சியிலிருந்து நீக்கி இருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியாக கட்சியிலிருந்து போயிட்டாலும் கட்சிக்கு உழைக்கிறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு வெற்றிக்குமரனும் புகழேந்திமாறனும் பேசிட்டு இருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியாக தான் பெரிய ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி புகழேந்திமாறன் சீமானை குறித்த வன்மங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ட்விட்டர்ல காட்ட ஆரம்பிச்சிருந்தார். அதாவது சீமானை ஏதாவது கேள்வி எழுப்பினா இதை பத்தி பேசுவோமா, அந்த கதையை பத்தி பேசுவோமா, நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சீமானை கேள்வி எழுப்புற மாதிரி பல அவதூறுகளை பரப்பிட்டு இருந்தாரு. இதற்கு அடுத்தபடியாக வெற்றிக்குமரனும் புகழேந்திமாறனும் இணைந்து சீமானுக்கு எதிராக பல விஷயங்களை பண்ணியிருந்தாலும் தற்போது புகழேந்திமாறன் பாத்தீங்கன்னா ஒரு படி முன்னாடி போய் சீமானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு பக்கமோ சீமானை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு பக்கமோ அப்படின்னு ஒரு விவாதத்தையே உண்டு பண்ணலாம்னு முடிவு எடுத்து ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா தற்போது பதிவுகளாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையில தற்போது நேர்காணல் கொடுத்திருக்கக்கூடிய வெற்றிக்குமரன் இடத்துல இந்த ஒரு கேள்வி எழுப்பிய போது இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னும் புகழேந்திமாறனோட இணைந்து நான் வேலை பண்ற மாதிரி இல்லை, இனிமே நான் நாம் தமிழர் கட்சியில இணையறதுக்கு என்னென்ன வழியோ அதை மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஒரு சில காப்பிரைட்ஸ் காரணங்களால இந்த வீடியோவை எங்களால் இணைக்க முடியல. இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா வெற்றிக்குமரன் லேட்டஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு போட்டாலே பார்க்க முடியும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் வெற்றிக்குமரன் போன்ற முன்னாள் நிர்வாகிகளை கட்சியில இணை வைப்பது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.